வணக்கம். நான் உங்கள் இயற்கையாளன் தவம். என்னப்பா இன்னைக்கு மைக்கு பேப்பர் எல்லாத்தோட வந்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, நான் வந்து இந்த சோலார் பேனலை பத்தி ஒரு காணொலி ஒன்று போட்டேன். அது ரொம்ப வைரலாகி நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான கமெண்ட்டுகளும் இருந்தது. சிலர் நல்ல கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே இதுக்கு கண்டிப்பா நம்ம பதிலளிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த கேள்விகளை எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை நாம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த காணொலி. இனிமே நிறைய முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம்னு காத்துட்டு இருக்கேன். உங்களுடைய விருப்பங்களையும் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை இப்படி நம்ம தொடரலாமா அப்படின்ட்டு. இதான் முதல் நிகழ்ச்சி. இந்த சோலார் பேனலை பத்தி போட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இது. என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த பதில்களை சொல்றேன்னா, இதுல நிறைய சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக தோன்றலாம், மாறுபடலாம். எல்லாவற்றையும் நாம் கலந்து ஆலோசித்து நாம் ஒரு இயற்கை விவசாயத்தை அனைவரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எனது முயற்சியை தவிர யாரையும் குறை சொல்வதோ எதை பற்றியும் குறை கூறுவதோ அல்ல. ராவணன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஐயா வணக்கம், நான் ராவணன். சோலார் பேனல் போட்டால் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னீர்கள். நாங்கள் இதை பயன்படுத்தி வருகிறோம். மின்சார வசதி இல்லை, என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாங்க சோலார் பேனல் போட்டிருக்கோம், எங்கள்கிட்ட வந்து கரண்ட் இல்ல. சில இடங்களுக்கு பாத்தீங்கன்னா சில ஒருங்கிணைந்த பண்ணை இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா இபி பவர் போயிருக்காது, போல் ஊண்டி இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் சோலார் நாங்கெல்லாம் பயன்படுத்துறோம். நீங்க என்னடா திடீர்னு வெப்பம் அதிகமாகும் சொல்றீங்களே அப்படின்னா, ஒரு 5-6 பேனல் போடுறதுனால வந்து வெப்பம்லாம் அதிகமாகாது. விவசாயிகள் தாராளமாக நீங்கள் சோலார் பேனலை போட்டு நீங்கள் சூரிய ஒளியின் மூலமாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்தலாம். மிக மாசற்ற ஒரு மின்சாரத்தை தரக்கூடியது இந்த சோலார் பேனல். நம்ம சொல்ல வந்தது அந்த காணொலியில ஒரு ஷார்ட்ஸை மட்டும் சொல்லியிருந்தோம். அதுல என்ன வலியுறுத்தி இருந்தேன்னா, விவசாயம் செய்யக்கூடிய விவசாய ராமநாதபுரம் மக்கள், நீங்க ஒரு சோலார் கம்பெனிக்கு உங்களுடைய இடத்தை விற்காதீங்க. அதுதான் அதனுடைய மைய கருத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஐயர்பாடி நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க பாலைவனத்தில் போட வேண்டும் என்று கிராம சபை உறுப்பினர்கள் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே, ஏன்னா இது கிராமங்களை சுத்தி விவசாயம் நடக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் 50 ஏக்கர் அப்படின்னு வாங்கி அந்த இடத்துல சோலார் பேனல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ராமநாதபுரத்தை சுத்தி நடக்குது. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு இதனுடைய வழி தெரியாது. இப்ப நான் இந்த இடத்துல விவசாயம் பண்றேன், என்னோட வயல்கள்லாம் இருக்கு. இன்னும் ஒரு 30 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்கி நீங்க சோலார் பேனல் போட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எப்படி தண்ணீர் பாய்ச்சறது, இங்க இருந்து எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை கடந்து போறது, பாதைகள் கிடைக்குமா? இந்த மாதிரியான இடங்களை பண்ண வேண்டாம். எங்கேயோ விவசாயம் பண்ணவே முடியாத இடங்கள் ராமநாதபுரத்துல சில இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல போடுங்க, நம்ம வேணான்னு சொல்லல. அதனால இப்ப கூட ஒரு போராட்டம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு மாவட்டத்துல எனக்கு அந்த காணொலி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. எங்க ஊர்ல வந்து சோலார் பேனல் போடாதீங்க, எங்களுக்கு வந்து வெப்பம்லாம் அதிகமாகும்னு சொல்லி அது நியூஸ்ல எல்லாம் வந்தது. ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு நீங்க இதுக்கு குரல் கொடுங்கன்னு வேற சொல்லியிருந்தாரு. அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ உங்க கிராமம் இருக்கு, அங்கே விவசாயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு 50 ஏக்கரை பிடிச்சி சோலார் போடுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணுன்றதான் இவங்க சொல்லியிருக்காங்க. கிராம சபை கூட்டம் போட்டு அதுல ஒரு தீர்மானம் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்க ஊர்ல சோலார் பேனல் போட மாட்டாங்க. இதுதான் எளிமையான வழி. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பசாமின்றவர், சோலார் பேனல் போட்டால் அரசாங்கம் கொள்ளையடிக்கும், வெளிநாட்டு கம்பெனி கொள்ளையடிக்கும், கொள்ளை சாப்பாட்டுக்கு மண்ணை திங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரிதான் நீங்க வந்து விவசாய இடங்கள்ல சோலார் பேனல் போட்டா நீங்க உங்களுடைய குரலை எழுப்பலாம் விவசாயிகள். அடுத்து இளங்கோவன் தண்டபாணி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா அவர்கள் நோக்கம் எங்கு அதிகம் விவசாயம் செய்கிறார்களோ அங்கு சென்று இது போன்ற விஷயங்களை செய்து விவசாயத்தை அழிப்பதே இவர்களின் நோக்கம் அப்படின்னு சொல்ல வராரு அவர். எனக்கு தெரிஞ்சு இது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து விவசாயம் நடக்காத இடங்கள்ல நீங்க தேடி பிடிச்சு வாங்கி பண்ணலாம். ஆனா ராமநாதபுரம் எல்லா பூமியுமே விவசாயம் செய்யக்கூடிய பூமி. இங்க ஏக்கர் ரொம்ப மலிவான விலைக்கு கிடைக்கின்றதுக்காக நிறைய விவசாயிகளை விவசாயத்திலிருந்து அப்புறப்படுத்தி சோலார் பேனல் போடுவது கண்டிக்கத்தக்கதுதான். அடுத்து பாலமுருகன் ரெட்டி அப்படின்றவரு, எங்கள் ஊர் முழுவதும் சோலார் பொருத்தப்பட்டுள்ளது, விவசாய நிலங்கள் அனைத்தையும் அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் உண்மைதான். ஏன்னா நான் கண் கூட பார்த்திருக்கேன். ராமநாதபுரத்துலயும் அப்படிதான். தரலைன்னா அதிகமான விலை சொல்லுவது, ஆசை காட்டுவது விவசாயிகளை. ஒரு ஏக்கர் 2 லட்சமா, நான் 10 லட்சம் தர்றேன் அப்படின்னு சொல்றது. இப்படி ஆசை வார்த்தைகள் காட்டி விவசாய நிலங்கள் கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் அதிகமாக வளைக்கப்பட்டு சோலார் பேனல் போட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மைதான். அவருடைய இடத்துல இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, ராஜேஷ் கண்ணன் அப்படின்றவர், ஐயா நீங்கள் நம்மாழ்வார், 2ஆம் நம்மாழ்வார், வாழ்க வளமுடன் அப்படின்னு ராஜேஷ் கண்ணன் சொல்லியிருக்காரு. இத புகழ்ச்சியா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும்
இரண்டாம் நம்மாழ்வாராக மாற வேண்டும். இயற்கையாளன் தவம்தான் இரண்டாம் நம்மாழ்வார் இல்ல. இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அனைவருமே இரண்டாம் நம்மாழ்வார்கள் தான். நீங்களும் இரண்டாம் நம்மாழ்வாராக, நம்மாழ்வாருடைய மிகப்பெரிய நேசத்திற்குரியவராக, நம்மாழ்வாருடைய ஆன்மா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்களும் கண்டிப்பாக நம்மாழ்வாராக மாறலாம். நம்மாழ்வாருக்கு நிகராக யாரும் கிடையாது. ஆனாலும் நம்மாழ்வாரை போல நம்மாழ்வாருடைய செயல்களை எல்லாம் எடுத்து செய்பவர்கள் அனைவரும் இரண்டாம் நம்மாழ்வார்கள் தான். முதல் நம்மாழ்வார், ஒரே ஒரு நம்மாழ்வார், அது ஐயா நம்மாழ்வார் மட்டுமே. நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா அன்பழகன் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா நான் மின்சாரம் இல்லாத விவசாயிடம் சோலார் பேனல் போட சொன்னேன், இனிமேல் போட சொல்ல மாட்டேன் அண்ணா அப்படின்னு என்னுடைய காணொலிகளை பார்த்து சொல்லியிருக்காரு. இது தவறு. நீங்க விவசாயிகள் கண்டிப்பாக சோலார் பேனல் பயன்படுத்தலாம். நான் சொல்ல வந்த கருத்து வேறு. அதனால இனிமே எந்த விவசாயிகள்ட்டையும் சோலார் பேனல் போடாதீங்க, சோலார் பேனல் போர் போட்டு கொடுப்பாங்க அரசு மானியத்துல, அதெல்லாம் வேணான்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான சின்ன அளவுல அங்கங்க சோலார் பேனல் போடுறதுனால வெப்பம் பிரதிபலிக்க போவதில்லை. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. போடுறப்ப கொஞ்சம் நீங்க உயரமா போட்டீங்கன்னா, ஒரு 10 அடி, ஒரு 15 அடியில போட்டீங்கன்னா, நீங்க கீழே அந்த நிழல்ல நிறைய கண்டுகள் நீங்க வளர்க்கலாம். வெயில் காலங்கள்ல நிறைய வெயில் தாக்கம் அதிகமாக இல்லாத கண்டுகள் சில இருக்கு இல்லையா, சில காய்கறி செடிகள், அதையெல்லாம் வெயில் காலங்களில் நீங்க நட்டு பயன்படுத்திக்கலாம். அதனால கண்டிப்பாக விவசாயிகள் சோலார் பேனல் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பாண்டியன் மாணிக்கம் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா எங்கள் ஊரிலும் சோலார் பேனல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதை தடுக்க என்ன வழி? அதை அரசாங்கம் தடை செய்யலாம் அல்லவா? நீங்க என்ன பண்ணணும்னா, ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, விவசாய நிலமா இருந்தா நீங்க கிராம சபை கூட்டம் போட்டு அங்கே தீர்மானம் நிறைவேற்றினீங்கன்னா உங்க ஊர்ல சோலார் பேனல் போட மாட்டாங்க. ஏன்னா விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சா அங்க சோலார் பேனல் போடக்கூடாது என்பதுதான் அரசினுடைய ஒரு நோக்கமும் கூட. அடுத்து சரவணகுமார், சரவணகுமார்ன்றவரு நல்ல விலைக்கு சரவணகுமார் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நல்ல விலைக்கு வித்தா உனக்கு என்ன, விவசாயிகள் காலமெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்கிறாரு. வித்துட்டு போறாங்க அப்படின்றாரு. யாரு? நம்ம ஐயா சரவணகுமார், சரவணகுமார் ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அப்படி நினைச்சிருந்தா நல்ல விலைக்கு வந்தா வித்துற வேண்டியதானே அப்படின்னு உங்களுடைய ஐயாவும் உங்களுடைய பாட்டனும் என்னுடைய ஐயாவும் என்னுடைய பாட்டனும் இப்படி மூதாதையர்கள்லாம் நல்ல விலைக்கு வித்துட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம விவசாயம் பண்றதுக்கு நிலம் இருந்திருக்குமா? ஒரு கேள்வி வருது இல்லையா? உங்கள் ஐயா உங்க அப்பா எப்படி நிலத்தை உங்களிடம் ஒப்படைத்தாரோ அதுபோல் நீங்களும் உங்கள் மகனிடம் ஒப்படைக்க வேண்டும், விவசாய நிலமாக. அதை நல்ல விலைக்கு வருதுன்னு வித்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ண போறாங்களா, வேற எதுவும் பண்ண போறாங்களான்றது நமக்கு தெரியாது. இது தவறான ஒரு பதிவு. எனவே திருத்திக் கொள்ளுங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேசி துரைசிங்கம் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சகோ உங்களுக்கு சோலார் பேனல் போடும் கம்பெனிக்காரன் பணம் தரவில்லை என்று தவறான தகவலை ஏழை அப்பாவி விவசாயிகளுக்கு சொல்லாதீர்கள். சோலார் பேனல் அமைப்பதால் மழை பெய்யாது என்பது ஒரு தவறான கருத்து. இது குறித்து சமூக வலைதளங்களில் சில வதந்திகள் பரவினாலும் அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஐயா அப்படி ஆதாரமா இல்லாமலே இருந்துட்டு போகட்டும். ஆனால் சோலார் பேனல் மிகப்பெரிய அளவுல பரப்புல 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்ல விவசாய நிலங்களுக்கு பக்கத்திலும் விவசாய நிலங்களுக்கு நடுவிலும் அமைப்பது தவறுதானே இல்லையா? அது மழைப்பொழிவை தரவில்லை, அது இரண்டாவது பிரச்சனை. அப்படி மழைப்பொழிவை தரவில்லை அப்படின்ற ஒரு அந்த மழைப்பொழிவுக்கும் இந்த சோலார் பேனலுக்கும் பிரச்சனை இல்லை என்றால் நம்ம இங்க எப்படி இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய அணுமின் நிலையம் இப்படி நம்மளுடைய நிலக்கரி எல்லாம் தோண்டி நம்மளுடைய சோர்ஸை வச்சு மின்சாரம் எடுத்து நமக்கு பயன்படுத்துறது இல்லை, வேற வெளி மாநிலங்களுக்கு போகுது. அது மாதிரி இந்த மாதிரி பாலைவனங்கள் இருக்கு இல்லையா, விவசாயமே போட முடியாத பாலைவனம், நிறைய மலை பிரதேசங்கள், இப்படி எதுக்கும் உதவாத ராஜஸ்தான் போன்ற தார் பாலைவனங்கள்ல ஏக்கர் கிடக்கு லட்சக்கணக்கான ஏக்கர்ல நீங்க சோலார் பேனல் போட்டு அதன் மூலமாக மின்சாரத்தை எடுத்து அண்டைய மாநிலங்களுக்கு கொடுக்கலாமே. ஏன் விவசாயம் பண்ணக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு பூமியில இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு கேள்வி. அதே மாதிரி நீங்க நான் ஒரு காணொலி காமிக்கிறேன். வெளிநாடுகள் எல்லாம் கடலுக்கு நடுவுல எல்லாம் பார்த்து அந்த காற்றாலை இந்த சோலார் பேனல் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி நம்ம கடலுக்கு நடுவுல கடற்கரை ஓரங்கள்ல எந்த பயன்பாடும் இல்லாத இடங்கள்ல பயன்படுத்தலாம் ஐயா. அடுத்து பாலமுருகன் அப்படின்றவரு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்னன்னா, ஐயா நிலத்தையெல்லாம் வித்துட்டு ஒரு 40 லட்ச ரூபா பணம் வருதுன்னா அதை இன்ட்ரெஸ்ட்ல போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சோலார் பேனல் இந்த விண்டு மில் வர்றதெல்லாம் விவசாயிகளுடைய முன்னேற்றத்துக்கு தான் எனக்கு தோணுது அப்படின்றாரு. எல்லாமே நீங்க விவசாய நிலத்தை எல்லாத்தையுமே விண்டு மில்லும் நீங்க சோலார் பேனலும் போட்டீங்கன்னா எங்க போய் விவசாயம் பண்றது விவசாயிகள்? உங்களுடைய குழந்தைகள் எங்க விவசாயம் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அடுத்து கணேசன், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் தாலுகா முழுவதும் விவசாய நிலம் காற்றாடி ஆலை வந்துவிட்டது, விவசாயம் இல்லாமல் போய்விட்டது. ஆமா, தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்னா நிறைய காற்றாலை வந்துட்டு இருக்கு. ஒரு காற்றாலை அமைப்பதற்கும் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்ட்ல இருந்து 10 சென்ட் இடத்தை நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க.
அதே மாதிரி அதை சுத்தி மேல அந்த ரெக்கை சுத்துறப்ப அங்கு பறவைகள் வருவதில்லை. அங்கு விவசாயம் நடக்கக்கூடிய சூழல் முற்றிலும் தடைபடுது. வெளிநாடுகள்ல சிங்கப்பூர்ல என்னுடைய ஒரு நண்பர் இருக்காரு, அவர் மானாமதுரக்காரர். அவர் ஒரு காணொலி எடுத்து அனுப்புறாரு. எல்லா விண்டு மில்லுமே வெளிநாடுகள்ல கடலுக்கு நடுவுல தான் அமைச்சிருக்காங்க. இந்த காணொலியை நீங்க பாப்பீங்க. அப்படி நம்மளும் கடலுக்கு நடுவுல அமைக்கலாமே, கொஞ்சம் பணம் அதிகமாக செலவு பண்ணி ஏன் விவசாய நிலத்தை எடுத்துக்கணும்? இது தவறுதான். ராஜன் தியாகராஜன் அப்படின்றவரு, இவன் தானே அன்று சொன்னான் சோலார் மானியத்தில் வாங்கி பயன்பெறுங்கள் என்று அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜன் தியாகராஜன். நானும் அதை உண்மையிலேயே நான் வேணான்னு சொல்லலையே. விவசாயிகள் மானியத்தில் அரசு கொடுக்கக்கூடிய சோலார் பேனல் அமைச்சுக்கலாம். நான் சொல்ல வர்றது இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன். விவசாய நிலங்களுக்கு நடுவில் ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கரை பிடிச்சி வளைச்சு போட்டு அங்கே சோலார் பேனல் போடாதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்து.